எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இது வரைக்கும் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாதவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உண்டியல் சேவிங். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உண்டியல் சேவிங் பொறுத்த வரைக்கும் இது இந்தந்த ஏஜ் குரூப் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த கண்டிஷனுமே கிடையாதுங்க. உங்க வீட்டுல குழந்தைங்க ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு சாதாரண சேமிப்பு தான். ஸோ இதுதான் எல்லா சேமிப்போட துவக்கமாகவும் இருக்கும். அதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு உண்டியல் தேவை இல்லைங்களா? நீங்க மண் உண்டியல் வாங்கினாலும் சரி, இல்ல ஸ்டீல் உண்டியல் வாங்கிட்டாலும் சரி, இல்ல பிளாஸ்டிக் உண்டியல் வாங்கிட்டாலும் சரி, இல்ல எனக்கு உண்டியல் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நகை கடையில எல்லாம் இந்த பர்ஸ் எல்லாம் வாங்கி சும்மா போட்டு வச்சிருப்போம். அதை கண்டிப்பா நம்ம யூஸும் பண்ணாம அப்படியே தான் வச்சிருப்போம். ஏன்னா அதுல எல்லாமே அந்த கடையோட பேர் எல்லாம் போட்டிருக்கும். சோ அந்த பர்ஸை நம்ம இதுக்காக சேவிங்ஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீட்டுல இந்த கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதாவது இந்த ஜாமு, ஊறுகாய், அப்புறம் இந்த தேன், இதெல்லாம் வர்ற பாட்டில்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சும்மா தான் போட்டு வச்சிருப்போம். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல கூட நீங்க உண்டியெல்லாம் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல அதுவும் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் புதுசு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பழைய டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சும்மாவே போட்டு வச்சிருப்போம். நீங்க அதுல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் முடியாதவங்க வீட்டுல பழைய மளிகை ஜாமான் போட்டு வச்சிருந்த டப்பாலாம் ஒரு மூலையில போட்டு வச்சிருப்போம். அதை கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்ல நான் புதுசா எனக்கு ஒண்ணு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்களே ஒரு DIY மேக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே போட்டு நீங்க அதையே ஒரு உண்டியலா கூட வச்சு சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் மண் உண்டியல் யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க இந்த சில்னஸான ஏரியால இருக்கீங்கன்னா உங்களுக்கு மண் உண்டியல் கண்டிப்பா செட் ஆகாது. ஏன்னா நானும் லாஸ்ட் இயர் மண் உண்டியல்ல தான் சேவ் பண்ணேன். என்னோட வீடு பாத்தீங்கன்னா இருக்கிற ஏரியா ஃபுல்லா சில்னஸா இருக்கும். இதனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இந்த பணம் எல்லாமே கொஞ்சம் ஈரமா இருந்த மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் நான் ஈரக்கையோடவே போட்டிருப்பேன். சில ரூபா நோட்டுகள் பார்த்தீங்கன்னா பழசா இருக்கும். அது எப்பவுமே கொஞ்சம் நனைஞ்ச மாதிரியே இருக்கும். அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இத்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்க கொஞ்சம் சில்னஸ் ஏரியால இருந்தீங்கன்னா மண் உண்டியல் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டீல் உண்டியலோ, பிளாஸ்டிக் உண்டியலோ, இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ வேற எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை, எங்க ஏரியா ஃபுல்லாமே ஹீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மண் உண்டியல் கூட தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆனா உண்டியல் நீங்க செலக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க எப்பவுமே ரொம்ப பெரிய சைஸ் உண்டியலா வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அது சீக்கிரம் நிறையாது, நம்ம சீக்கிரம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சைஸ் உண்டியலா வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் டைமா சேவ் பண்றவங்க சின்ன சைஸ் வாங்கி சேவ் பண்ணுங்க. இது வரைக்கும் கொஞ்சம் சேவ் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறவங்க மீடியம் சைஸ் வாங்குங்க. நம்ம ஊருக்கு முன்னாடி பெரிய சைஸ் வாங்கிட்டோம்னா அது அவ்வளவு சீக்கிரம் நிறையாது. இது எப்படா நிறையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது போக பணத்தை பணமாவே வச்சுட்டு இருந்தோம்னா அது நமக்கு நஷ்டத்துல தான் முடியும். ஸோ பணத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோல்டு காயினாவோ இல்லை பேங்க்ல RDயாவோ மாற்றி நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஸோ அதனால மேக்ஸிமம் சின்ன சைஸ் உண்டியலை வாங்கி யூஸ் பண்ணுங்க. வாங்க முடியாதவங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன பொருளை உண்டியலாக மாற்றி யூஸ் பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமௌண்ட்டை எப்போவுமே பிரித்து தான் சேவ் பண்ணணும். உதாரணத்துக்கு சில்லற காசெல்லாம் தனியாக நீங்கள் சேவ் பண்ணணும், நோட்டெல்லாம் தனியாக சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் புது நோட்டை தனியாக சேவ் பண்ணலாம், புது காயினை தனியாக சேவ் பண்ணலாம். இல்லை குறிப்பிட்டு ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ இப்படி நம்ம பிரித்து சேவ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஒரே உண்டியலில் போட்டு வைக்க வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்காது. சம்டைம்ஸ் எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி அதை சேவ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நீங்களே பணத்தை ஒழிச்சு வைங்க. அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நம்ம நம்மளையே அறியாம சில நேரம் எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ணிருக்கோம் மறந்துடுவோம். அப்ப அது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையில கிடைக்கும் போது அது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும். அதுவே நம்ம ஒரே இடத்துல போட்டு வச்சோம்னா வைங்களேன், திடீர்னு ஏதாவது ஒரு செலவுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை மொத்தமா எடுத்து செலவு பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவோம். நிறைய பேர் உண்டியல் வச்சு சேவ் பண்ணுவாங்க. ஒரு 1000 2000 சேர்ந்தது திரும்பவும் எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. ஈவன் நானும் ஃபர்ஸ்ட் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் 3000 வரைக்கும் சேவ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கேஸ் வாங்கணும், ஏதோ காய்கறி வாங்கணும்னா அதுல இருந்து காசு எடுத்து செலவு பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணாம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கோல் வச்சுட்டு இந்த வருஷம் ஒரு 2 கிராமில் ஏதாவது வாங்கணும், இல்லை ஒரு சோஃபா செட் வாங்கணும், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டார்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். உங்களோட டார்கெட் சின்னதாக கூட இருக்கலாம், இல்லை இதை விட பெருசாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ண பார்க்கலாம்.
மேக்ஸிமம் வந்து டெய்லி சேவிங்ஸ் வந்து பெஸ்ட் சேவிங். நீங்கள் டெய்லி உங்கள் கையில் இப்போ டெய்லி 5 ரூபானா 5 ரூபா, 10 ரூபானா 10 ரூபா, 15 ரூபானா 15 ரூபா அந்த மாதிரி போட முடியும்னா நீங்கள் அதை வந்து டெய்லியுமே சேவ் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து வீக்லி சேலரி தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி சேவ் பண்ணலாம். என்னால் டெய்லியும் சேவ் பண்ண முடியும், வீக்லி ஒன்ஸும் சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க தனித்தனியாக உண்டியெல்லாம் வச்சு சேவ் பண்ணிடுங்க. ஸோ வீக்லி சேவ் பண்ணுறது அது தனியாக சேரட்டும், டெய்லி சேவ் பண்ணுறது அது தனியாக சேவ் பண்ணுங்க. ஸோ அப்போ ரெண்டுமே நமக்கு தனித்தனி அமௌண்ட்டாக இருக்கும். ஏதாவது எமர்ஜென்சின்னா நம்ம ஒருவேளை இந்த உண்டியலில் கை வச்சா ஒரு உண்டியல் தான் பாதிக்கப்படும், இன்னொரு உண்டியல் பத்திரமா இருக்கும். அதனால தான். மூணாவது வந்து மந்த்லி சேவிங்ஸ். இது வந்து நான் எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, இப்போ ஒரு சிலவங்களுக்கு வந்து ஃபிக்ஸடான அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியாது. ஒரு மாதம் ஒரு 150 ரூபா போடலாம், இன்னொரு மாதம் 900 ரூபாய் கிடைக்கலாம், இன்னொரு மாதம் வந்து வேற அமௌண்ட் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸடாக இல்லாதவங்க வந்து மந்த்லி வந்து உண்டியலில் கூட சேவ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபிக்ஸடாக வந்து ஒரு சேலரி வருது, நான் மாதம் ஒரு 500 ரூபா போட்டு வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதை வந்து இதில் போட வேண்டாம். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஆர்டியாவே போட்டுருங்க. இது போக விஆர்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ விஆர்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன பார்த்தீங்க, விஆர்டி வந்து நம்ம மந்த்லி ஃபிக்ஸட் அமௌண்ட் போட தேவையில்லை. இந்த மாதம் 500 கட்டலாம், அடுத்த மாதம் 1000 கட்டலாம், அடுத்த மாதம் 300 ரூபா கட்டலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி நம்ம கட்டிக்க முடியும். பட் இதுக்கு ஒரு லாக்கிங் பீரியட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படி லாக்கிங் பீரியட் வச்சு நீங்கள் சேவ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி மந்த்லி மணி சேவிங் வந்து நீங்கள் உண்டியல்லையே சேவ் பண்ணலாம். அதாவது ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடைக்காதவங்க, உங்களுக்கு ஃபிக்ஸடாக மாதம் 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் சேவ் பண்ண முடியும்னா நீங்கள் அதை டைரெக்டாக ஒரு நகை சீட்டாவோ இல்லை ஆர்டியாவோ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்படி சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுதான் பெஸ்ட் சேவிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் மிக்சிங் சேவிங். இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு சேவிங். உங்களுக்கான சேவிங்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு டார்கெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸ்டாக சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஒரு பல்க் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து நான் டெய்லி சேவ் பண்ண போகிறது கிடையாது. என்கிட்ட எப்போல்லாம் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த உண்டியலில் போட போகிறேன். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் எனக்காக ஒரு கஸ்டமைஸ் பண்ணி இந்த வருஷம் இதை தான் ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெத்தட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேவிங் பற்றி பிகினர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் இது வரைக்கும் தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.